அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனி வட்டியும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 2வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. 7/4 சதவீதமாக மாற்றுக. இது ஒரு தகாபின்னம், எதுவாக இருந்தாலும் சரி பகுதியில் 100 வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். 4க்கு 7 அப்படின்னா 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் சதவீதம். முதல் எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மாடல் தான் இதுவும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கிற பின்னம் 7/4. இதனுடைய பொருள் நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 4க்கு 7 இப்போ 100க்கு எவ்வளோ. பகுதியில் 100 வர மாதிரி பண்ணணுன்னா பகுதியை 25ஆல் பெருக்கும்போது தான் 100 கிடைக்கும். பகுதியை 25ஆல் பெருக்கும்போது தொகுதியையும் சேம் அதே எண்ணால் பெருக்கணும். நம்ம 6ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். ஒரு பின்னத்தின் சமான பின்னம் தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்கும்போது அதனுடைய மதிப்பு மாறாது. இப்போ தொகுதியில் இருக்கிற எண்கள் 7 × 25, இது 2 பெருக்குங்க. 7 5 35, மீதி 3, 14 3 17, 4 25 100. இப்போ பாருங்கள், பகுதியில் 100ன்னு வந்துடுச்சு. இப்போ 4க்கு 7 அப்படிங்கிறத 100க்கு 175 அப்படின்னு மாற்றிட்டோம். இப்போ 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 175. பகுதியில் 100 வந்துச்சுனாவே தொகுதியில் இருக்கிற எண் கூட சதவீதக்குறியை போட்டுக்க முடியும். இப்போது 7/4 அப்படிங்கிறது 175%. இன்னொரு முறையிலையும் போடலாம். 7/4, 4க்கு 7 அப்படின்னா 100க்கு எவ்வளோ, அது அப்படியே 100ஆல் பெருக்கிக்கணும், அவ்வளோதான். நேரடியாக சதவீதம் நமக்கு கிடைச்சிரும். சுருக்குனிங்கன்னா 100ல் எத்தனை 4 இருக்குது, 25 முறை இருக்குது. 25 × 7 = 175. நேரடியாக சதவீத குறி போட்டுக்கலாம், 175%. உங்களுக்கு புத்தகத்தில் எந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 7/4 அப்படிங்கிற பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். தொகுதி மற்றும் பகுதியை 100ஆல் பெருக்கியிருக்காங்க. ஒரு பின்னத்தின் பகுதியில் 100 இருக்குது அப்படின்னாவே அதை சதவீதமாக எழுதிக்க முடியும். இப்போ 7/4 × 100%. 7ஐயும் 100ஐயும் பெருக்கிக்கோங்க. 700% /4. 700ஐ 4ஆல் வகுக்கும்போது 175% கிடைக்கும். உங்களுக்கு எந்த முறை ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எடுத்துக்காட்டு 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.